வெல்கம் டு என்ஆர் கார்டன். நம்ம இன்றைக்கி ரசகுல்லா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ஐட்டமில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் தான் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு அந்த பால் பார்த்திங்கன்னா நான் இப்போ 1 லிட்டர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பால் கொதிக்கட்டும். அடுத்து என்னென்ன சேர்க்கலாம், இதை எப்படி செய்யலான்றதையும் நம்ம பார்க்கலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஐட்டம் பார்த்திங்கன்னா வினிகர் நமக்கு தேவை. வினிகர் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு 25 கிராமுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நல்லா திரண்டு வந்துடுச்சு. இதை நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டிடலாம். இப்போ நம்ம சில் வாட்டர் ஊற்றி நம்ம அலசி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம வினிகர் ஊற்றிருக்கோம் இல்லையா, வினிகர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புளிப்பு தன்மை இருக்கும், அதுக்காக தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ் பாலில் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கலாம். அதில் வடிகட்டி வச்ச பன்னீரை சேர்த்து நம்ம மூட்டை கட்டி வச்சிட்டோம்னா ரோல் பண்ணி நம்ம ஒரு 4 hours அந்த தண்ணி வடிகிற மாதிரி வச்சிடணும். தண்ணியை பிழிஞ்சிடலாம். பிழிஞ்சிட்டு நம்ம இதை ஒரு வெயிட் வச்சு வச்சிடலாம். இப்போ மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். வெயிட் வச்சோடனே நமக்கு ஃபுல்லாக தண்ணி வடிஞ்சிடும். 4 hours கழித்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 hours ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ஃபுல்லாக தண்ணி வடிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிடணும். ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. பிசையும் போது எப்படி பிசையணும்னா, மாவு பாதி எடுத்துக்கோங்க, நல்லா இப்படி வச்சுருங்க. கட்டை விரலோட இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம பிசையணும். இப்படி தேய்ச்சோம்னா ஒரு கட்டி இல்லாமல் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ ரசகுல்லா அந்த சைஸ் எடுக்க போகிறோம். ஏன்னா எப்போவுமே 3 மடங்கு பெருசாகும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுங்க. இந்த சைஸ் எடுக்கிறேன். எடுத்துட்டு ஒரு வீரல் இல்லாமல் நம்ம உருட்டிக்கணும். நல்லா அழுத்தி உருட்டுங்க. இந்த மாதிரி வீரலே இருக்கக்கூடாது. வீரல் இல்லாத அளவுக்கு நம்ம அழுத்தி உருட்டணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது ரசகுல்லாவுக்கு 1 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1:3 நம்ம தண்ணி ஊற்றணும். 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம ஒவ்வொரு உருண்டையாக உள்ளே போட்டுடலாம். தனித்தனியாக வேகணும். அந்த மாதிரி தான் இருக்கணும் எப்போவுமே.
ஏன்னா இதை விட 3 மடங்கு பெருசாகும் இல்லையா, அப்போ என்ன ஆகும்னா ஃபுல்லாகிடும். இப்போது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அப்புறம் நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துட்டு இருக்கு. கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு திரும்ப இப்போ மறுபடியும் போட்டு மூடி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ பெருசாக அழகாக வந்துருச்சு பாருங்கள். நம்ம அப்படியே இப்போ சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரசகுல்லா. இப்போ நம்ம ரசகுல்லாவை டேஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.